நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு சென்னையிலிருந்து சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். இவர்கள் குன்னூர் சிம்ஸ் பூங்கா அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் உணவு சாப்பிட சென்றபோது இவர்கள் சாப்பிட்ட சாஸில் புழுக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் முறையாக அனைத்து ஹோட்டல்களையும் சோதனை செய்ய சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். திருநெல்வேலி மகாராஜா நகரை சேர்ந்தவர் வெங்கடேஷ். இவர் தனது தந்தையின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது மனைவி ஆஷாவுடன் ராஜபாளையம் சென்றுவிட்டு தற்போது திருநெல்வேலி நோக்கி தனது சொகுசு காரில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது சங்கரன் கோவில் அருகே உள்ள நெடுங்குளம் விளக்கு பகுதியில் சாலையின் ஓரம் இருந்து தடுப்பு சுவரில் கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள குட்டையில் தேங்கி கிடந்த நீரினில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் சங்கரன் கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் காரின் உள்ளே சிக்கியிருந்தவர்களை கடுமையாக போராடி சடலமாக மீட்டனர். பின்னர் கணவன் மனைவி இருவருடைய உடல்களை மீட்ட சங்கரன் கோவில் நகர காவல்துறையினர் உடற்கூறாய்வுக்காக சங்கரன் கோவில் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ பூமாயம்மன் கோவிலின் 90ஆம் ஆண்டு பூசொரிதல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாட்டு வண்டி பந்தயத்தில் நடுமாடு பிரிவில் 17 ஜோடிகளும் பூஞ்சிட்டு பிரிவில் 20 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. நடுமாடுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதன் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த உள்ள வடமடை மணக்காடு ஊராட்சியில் கடந்த 6 மாதங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வராததை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் வடமலை 8வது வார்டு சாலையை பகுதியில் உள்ள மண் சாலைக்கு கப்பி கொட்டி பரப்பும் பொழுது தென்னக ரயில்வே துறையினர் தடுத்தது நிறுத்தியதை கண்டித்தும் வடமழை மருதூர் இணைப்பு சாலையில் வடிகால் அமைத்து தரக்கோரியும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை வ.உ.சி. நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு சொந்தமான குடியிருப்புகள் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பில் செல்வராஜ் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் முதியவர் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தபோது திடீரென சமையல் அறையிலும் கழிவறையிலும் மேற்கூரை கற்கள் தாமாக பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக முதியவர் செல்வராஜ் உயிர் தப்பிய நிலையில் இப்பகுதியில் பழுதடைந்துள்ள குடியிருப்புகளை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.